எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம வாக்கும் வாழ்வும் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இன்றைய நாள் சனிக்கிழமைங்கிறதுனால சனி பகவானின் அருளும் சஷ்டி திதி என்பதால் முருகபெருமானின் அருளும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிக் கொள்கின்றேன். இன்னைக்கு தேதி 7 பிப்ரவரி மாதம் 2026 வருடம் சனிக்கிழமை, விஸ்வாவசு வருடம் தை மாதம் 24ஆம் தேதி. இன்னைக்கு திதி, நட்சத்திரம் மற்றும் விசேஷம் என்னன்னு பார்ப்போம். விசேஷம் சஷ்டி விரதம். இன்னைக்கு சஷ்டி விரதம் இருக்கிறவங்க, குழந்தை வரம் வேண்டுபவர்கள் மற்றும் தீராத நோய் தீர விரும்புபவர்கள் முருகபெருமானுக்கு விரதம் இருந்து வழிபடுவது மிகவும் சிறப்பாக நாள். சனி வழிபாடு. இன்னைக்கு சனிக்கிழமைங்கிறதுனால இன்னைக்கு கோவிலுக்கு சென்று எல் தீபம் ஏற்றி சனீஸ்வரனை வழிபடுவது 7.5 சனி, அஷ்டம சனி உள்ளவர்களுக்கு பரிகாரமாக அமையும். திதி. இன்னைக்கு அதிகாலை வரை பஞ்சமி திதி முடிஞ்சு நாள் முழுவதும் சஷ்டி திதி ஆரம்பிக்குது. நட்சத்திரம். இன்னைக்கு நாள் முழுவதும் சித்திரை நட்சத்திரம் இருக்கிறது. யோகம். இன்னைக்கு மரண யோகம். சித்திரை நட்சத்திரம் சனிக்கிழமையில் வருவதால் மரண யோகமாக அமைகிறது. அதனால் இன்னைக்கு புதுசாக எந்த ஒரு பெரிய முயற்சியும் நீண்ட தூர பயணங்களையும் தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. வழக்கமான பணிகளை மட்டுமே செய்வது உத்தமம். நல்ல நேரம் எப்போன்னு பார்த்தோம்னா, காலை 7:30 மணியிலிருந்து 8:30 மணி வரைக்கும், மாலை 4:30 மணியிலிருந்து 5:30 மணி வரைக்கும், கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மணியிலிருந்து 11:30 மணி வரைக்கும், இரவு 9:30 மணியிலிருந்து 10:30 மணி வரைக்கும். கவனமாக இருக்க வேண்டிய நேரம் ராகு காலம். சனிக்கிழமைங்கிறதுனால காலைல 9 மணியிலிருந்து 10:30 மணி வரைக்கும். யமகண்டம் மதியம் 1:30 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும். குளிகை காலை 6 மணியிலிருந்து 7:30 மணி வரைக்கும். சந்திராஷ்டமம். இன்னைக்கு சந்திராஷ்டமம் யாருக்கு இருக்குன்னு பார்த்தோம்னா, புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கு. அதாவது கும்பராசியில் கடைசி 3 பாதங்கள் மற்றும் மீனராசியில் முதல் பாதம். இந்த ராசிக்காரர்கள் இன்னைக்கு மிகவும் கவனமாக இருக்கணும். அனாவசியமான பேச்சுக்களை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. வேலையில் மட்டும் கவனத்தை செலுத்தினா இன்னைக்கு நாள் சிறப்பாக செல்லும். சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். சரி, வாங்க 12 ராசிக்கும் நிலைமை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மேஷம். நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் மேற்கொள்ளும் இன்ப சுற்றுலா உங்களை ரிலாக்ஸ் அடைய செய்யும். உங்களின் கிரியேட்டிவ் திறமையை நன்கு பயன்படுத்தினால் அதிக வெற்றிகள் கிடைக்கும். இன்று உங்களுக்கு புதிய தோற்றம், புதிய அவுட்பிட், புதிய நண்பர்கள் அமையலாம். பெண் நண்பர்களின் கீழ்த்தரமாக நடந்து கொள்ள வேண்டாம். நாள் சிறந்தது. இன்று உங்களுக்காக நேரம் ஒதுக்கி உங்கள் குறைபாடுகளையும் விசேஷங்களையும் பாருங்கள். இது உங்கள் ஆளுமையில் சாதகமான மாற்றங்களை கொண்டு வரும். உங்கள் உறவினரால் திருமண வாழ்வில் சிக்கல் ஏற்படலாம். நீங்கள் ஏதாவது ஒரு புதிய வேலையை தொடங்குகின்றீர்கள் என்றால் இன்றைய நாள் உங்களுக்கு நன்மை அளிக்கும். அதிர்ஷ்டம் எண் 7. ரிஷபம். இன்று அமைதியாக டென்ஷன் இல்லாமல் இருங்கள். அனைத்து வாக்குறுதிகளும் நிதி பரிவர்த்தனைகளும் கவனமாக கையாளப்பட வேண்டும். உறவினர்கள் உங்களுக்கு உதவிகரமாக நீட்ட தயாராக இருப்பார்கள். கண்கள் பொய் சொல்வதில்லை. இன்று உங்கள் இணையின் கண்கள் ஒரு சிறப்பான விஷயத்தை உங்களுக்கு சொல்ல காத்திருக்கின்றது. நாள் சிறந்தது. இன்று உங்களுக்காக நேரம் ஒதுக்கி உங்கள் குறைபாடுகளையும் விஷயங்களையும் பாருங்கள். இது உங்கள் ஆளுமையின் சாதகமாக மாற்றங்களை கொண்டு வரும். உங்களுக்கும் துணைவியாருக்கும் இடையிலான காதல் குறை நிறைவே வாய்ப்பு இருக்கிறது. வேறுபாடுகளை களைய பேசுங்கள். இல்லாவிட்டால் நிலைமை மோசமாகிவிடும். இன்று விடுமுறையில் தியேட்டர் சென்று நல்ல படம் பார்ப்பதை விட வேறு என்ன சிறந்தது? அதிர்ஷ்டம் எண் 4. மிதுனம். பல்வலி அல்லது வயிற்று வலி உங்களுக்கு சில பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். உடனடி நிவாரணத்துக்கு மருத்துவரின் ஆலோசனையை பெறுங்கள். உங்களுக்கும் இன்று கணிசமான அளவு பணம் இருக்கும். அதனுடன் மன அமைதி இருக்கும். குடும்பத்தினருடன் சில சங்கடம் இருக்கும். ஆனால் உங்கள் மன அமைதியை அது கெடுத்துவிடும். அனுமதித்து விடாதீர்கள். சோஷியல் மீடியாவில் உங்கள் துணையின் கடைசி சில ஸ்டேட்டஸ்களை பாருங்கள். உங்களுக்கு ஒரு இனிமையான சர்ப்ரைஸ் இன்று காத்திருக்கிறது. எப்படி இருந்தாலும் உங்கள் நேரத்தை நீங்கள் கவனித்து கொள்ள வேண்டும். உங்கள் நேரத்தை கவனிக்காவிட்டால் அது உங்களுக்கு மட்டும் தீங்கு விளைவிக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இன்று ரோஜாக்கள் மேலும் சிவப்பாக தோன்றும். வயலட் நிறம் மேலும் நீளமாக மாறும். இன்று உங்கள் தந்தையுடன் நண்பர் போல உரையாடக்கூடும். உங்கள் உரையாடல்
கேட்டு அவர் மிகவும் மகிழ்ச்சி அடைவார். அதிர்ஷ்டம் எண் 2. கடகம். அழுத்தத்தை விரட்டிட குழந்தைகளுடன் மதிப்புமிக்க நேரத்தை செலவிடுங்கள். குழந்தைகளின் குணமாக்கும் சக்தியை நீங்கள் அனுபவிப்பீர்கள். அவர்களால் தான் பூமியில் அதிக சக்தி வாய்ந்த ஆன்மீக மற்றும் உணர்வுபூர்வமான புத்துணர்வு பெற்றதை நீங்கள் உணர்வீர்கள். பொழுதுபோக்கு அல்லது அழகு சாதனங்களை இம்ப்ரூவ் பண்ண அதிகம் செலவு செய்யாதீர்கள். இன்று உங்கள் வீட்டிலும் வீட்டைச் சுற்றி உள்ள சில பெரிய மாற்றங்களையும் செய்வீர்கள். எதிர்பாராத ரொமான்டிக் எண்ணங்கள் நண்பர்களுடன் தேவையானதை விட அதிக நேரம் செலவிடுவது சரியானது என்று நீங்கள் நினைத்தால் நீங்கள் தவறு செய்கின்றீர்கள். இதை செய்வதன் மூலம் நீங்கள் வரும் நேரத்தில் சிரமங்களை எதிர்கொள்வீர்கள். வேறு ஒன்றும் இல்லை, உங்கள் பெற்றோர்கள் உங்கள் துணையை இன்று ஆசீர்வதிப்பார்கள். இதனால் உங்கள் திருமண வாழ்வும் மேலும் சிறப்படையும். இன்று நீங்கள் செய்த பணிகள் உங்கள் மூத்தவர்களால் பாராட்டப்படும். இது உங்கள் முகத்தில் ஒரு புன்னகையை ஏற்படுத்தும். அதிர்ஷ்டம் எண் 5. சிம்மம். உடல் திறனை பராமரிக்க விளையாட்டில் சிறிது நேரம் செலவிட வாய்ப்பு உள்ளது. நிதி ரீதியாக நீங்கள் இன்று மிகவும் வலுவாக இருப்பீர்கள். கிரக நட்சத்திரம் இயக்கம் காரணமாக இன்று நீங்கள் பணம் சம்பாதிக்க பல வாய்ப்புகள் இருக்கும். குடும்ப விவகாரங்கள் ஸ்மூத்தாக போகும் போல் தெரிகிறது. உங்கள் திட்டங்களுக்கு எதிர்பார்த்தபடி ஆதரவை பெறுவீர்கள். உங்கள் வார்த்தைகளை சரியாக நிரூபிக்க இந்த நாளில் நீங்கள் பங்குதாரர்களுடன் சண்டையிடலாம். இருப்பினும் உங்கள் பங்குதாரர் புத்துணர்வை காண்பிப்பதன் மூலம் உங்களை அமைதிப்படுத்துவார். இன்று நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணைவியருடன் சிறிது நேரம் செலவிட மற்றும் அவர்கள் சுற்றுப்பயணத்திற்கு அழைத்து செல்ல திட்டமிடுவீர்கள். ஆனால் அவர்களின் ஆரோக்கியம் காரணமாக செல்ல இயலாது. உங்கள் வேலை இன்று பலரும் பாராட்டப்படும் வகையில் அமையும். அருகில் இருக்கும் இடத்திலே வருகை தரலாம் என்று நட்சத்திரங்கள் சுட்டிக்காட்டுகின்றன. இந்த பயணம் வேடிக்கையாக இருக்கும். மேலும் உங்கள் அன்புக்குரியவர்கள் ஒன்றாக இருப்பார்கள். அதிர்ஷ்டம் எண் 4. கன்னி. நீங்கள் மன அதிர்ச்சியை சந்திப்பதால் அதிகபட்ச தைரியத்தையும் பலத்தையும் காட்ட வேண்டும். பரந்த மனதுடன் கூடிய செயல்களால் இவற்றை நீங்கள் வெற்றி காண முடியும். உங்களுக்கு பண லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய உற்சாகமான புதிய சூழ்நிலையை கண்டுபிடிப்பீர்கள். மத இடம் செல்வது அல்லது உறவினர் வீட்டுக்கு செல்வதற்கான வாய்ப்பு உள்ளது. அன்பின் ஆனந்தத்தை அனுபவிப்பீர்கள். இன்று நீங்கள் வீட்டின் சிறிய உறுப்பினர்களுடன் ஒரு பூங்கா அல்லது வணிக வளாகத்திற்கோ செல்லலாம். இன்று நீங்கள் இதுவரை உங்கள் வாழ்வில் அனுபவித்த அனைத்து கஷ்டங்களையும் உங்கள் துணையின் அன்பில் மறப்பீர்கள். உங்கள் குழந்தைகள் கல்வி துறையில் சிறப்பாக விளங்குவார்கள். ஆனால் நீங்கள் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும். அதிர்ஷ்டம் எண் 2. துலாம். விதியை நம்பி இருக்காதீர்கள். உங்கள் ஆரோக்கியத்தை இம்ப்ரூவ் பண்ண முயற்சி செய்யுங்கள். ஏனென்றால் அதிர்ஷ்ட தேவதை ஒரு சோம்பேறி. இன்று பெரியவர்களின் ஆசீர்வாதத்துடன் வீட்டை விட்டு வெளியேறுங்கள். இதன் மூலம் நீங்கள் பயனடையலாம். வீட்டு வேலைகள் களைப்படைய செய்யும். மன அழுத்தத்திற்கு அது முக்கிய காரணமாக இருக்கும். உங்கள் ஸ்வீட் ஹார்ட் உங்கள் நடமாடும் ஏஞ்சலாக மாறும் நாள் இது. அந்த இனிமையான தருணத்தை உணர்ந்து மகிழுங்கள். இன்று உங்கள் மாமியார் வீட்டில் இருந்து தீய செய்தி வரக்கூடும். இதன் காரணத்தால் உங்கள் மனம் வருத்தம் அடையும் மற்றும் நீங்கள் அதிக நேரம் சிந்திப்பதில் இழக்கக்கூடும். மன ரீதியாக இணை பிரியாத ஜோடிகள் பின் உடல் ரீதியான நெருக்கம் மேலும் இன்பம் தரும். உங்களின் குரல் இனிமையாக இருந்தால் இன்று உங்கள் காதலிக்காக ஒரு பாடலை பாடி மகிழ்ச்சி அடைவீர்கள். அதிர்ஷ்டம் எண் 5. விருச்சகம். நண்பர்கள் ஆதரவளித்து அவங்களை மகிழ்ச்சிவிப்பார்கள். பொருளாதார பக்கம் வலுப்பெற வாய்ப்பு உள்ளது. நீங்கள் ஒரு நபருக்கு கடன் கொடுத்திருந்தால் இன்று நீங்கள் அந்த பணத்தை திரும்ப பெறலாம். உங்கள் குழந்தையின் ஆரோக்கியம் சிறிது கவலையை ஏற்படுத்தலாம். உங்கள் காதலை புதிதாய் போல மதிப்புமிக்கதாக்கிடுங்கள். முழுநேர ஓய்வு நேரத்தை அனுபவிக்க நீங்கள் மக்களிடமிருந்து விலகி உங்களுக்கு பிடித்த வேலைகளை செய்ய வேண்டும். இதை செய்வதன் மூலம் நீங்கள் நேர்மறையான மாற்றங்களையும் பெறுவீர்கள். நீங்கள் டீனேஜில் செய்த செல்ல குறும்புகளை உங்கள் துணையுடன் இனிமையாக நேரத்தை நினைவுபடுத்தும். இன்று உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான நபரின் குறை ஏற்படும். அதிர்ஷ்டம் எண் 6. தனுசு. நீங்கள் இன்று சுறுசுறுப்பை காணலாம்.
உங்கள் உடல் நலம் என்று உங்களை முழுமையாக ஆதரிக்கும். உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரர் இன்று உங்களிடம் கடன் கேட்கலாம். கடன் வழங்குவதற்கு முன் அவர்களின் நம்பகத்தன்மையை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றீர்கள். இல்லையெனில் பணம் இழக்கப்பட வாய்ப்பு உள்ளது. உங்கள் குழந்தைகளின் விஷயங்களில் ஆதரவு அளிப்பது அவசியம். உங்கள் அன்புக்குரியவரிடம் அல்லது துணைவியாரிடமிருந்து வரும் தொலைபேசி அழைப்பு இந்த நாளை இனிமையாக்கும். பேசும்பொழுது ஒரிஜினலாக இருங்கள். நடிப்பதால் எந்த பயனும் கிடையாது. உண்மையான காதலை இன்று நீங்கள் உணர்வீர்கள். ஒரே வேலையை தினமும் செய்வதால் மனிதர்கள் சோர்வடையக்கூடும். இன்று நீங்கள் இந்த மாதிரியான பிரச்சனைகளில் பாதிக்கப்படுவீர்கள். அதிர்ஷ்டம் எண் 3. மகரம். அதிக உற்சாகமாக இருந்தாலும் இன்று உங்களுடன் இருக்க முடியாமல் போனவருக்காக வருந்துவீர்கள். இன்று நிதி வாழ்க்கையில் செழிப்பு இருக்கும். இதன் மூலம் நீங்கள் இன்று கடனிலிருந்து விடுபடலாம். அமைதியை காப்பாற்றவும், வீட்டில் குடும்பத்தினருடன் இணக்கத்தை கெடுத்துக்கொள்ளாமல் இருக்கவும் கோபத்தை நீங்கள் வென்றாக வேண்டும். உங்கள் ஆயுள் முழுவதும் மறக்க முடியாத நாள் இது. இன்று காதல் செய்யும் வாழ்ப்பை நழுவவிடாதீர்கள். முக்கியமான வேலைகளில் நேரம் ஒதுக்காததால் மற்றும் இன்று வீணான பணிகளில் நேரத்தை செலவிடுவதால் உங்களுக்கு ஆபத்து. உங்கள் திருமண வாழ்வில் இனிமையை கூட்டும் சிறந்த நாளாக இன்று அமையும். ஒரு சிறிய நபர் கூட உங்களுக்கு அறிவுரை வழங்கினால் அதை கேளுங்கள். என்றால் சிறிய மனிதர்களிடமிருந்து வாழ்க்கையை வாழ பல முறை உங்களுக்கு ஒரு பெரிய கற்றல் கிடைக்கிறது. அதிர்ஷ்டம் எண் 3. கும்பம். மற்றவர்களுடன் மகிழ்ச்சியான நேரத்தை பகிர்ந்து கொள்வதால் ஆரோக்கியம் அதிகரிக்கும். ஆனால் அதை புறக்கணித்தல் பின்னர் தொந்தரவு ஏற்படும் என்பதால் கவனமாக இருங்கள். இன்று நீங்கள் நண்பர்களுடன் ஒரு விருந்தில் நிறைய பணம் செலவழிக்க முடியும். ஆனால் இருந்தபோதிலும் உங்கள் நிதி பக்கம் இன்று வலுவாக இருக்கும். வீட்டின் எந்த ஒரு உறுப்பினரின் நடத்தை காரணமாக நீங்கள் தொந்தரவு செய்யப்படலாம். நீங்கள் அவர்களிடம் பேச வேண்டும். உங்கள் காதல் வாழ்வில் இன்று மிக அருமையான நாள். எந்த நண்பருடன் நீங்கள் இன்று நேரத்தை செலவிட முடியும். ஆனால் இந்த நேரத்தில் நீங்கள் மது அருந்துவதை தவிர்க்க வேண்டும். இல்லையெனில் அது நேரத்தை வீணடிக்கும். உடல் ரீதியான நெருக்கம் உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையே இன்று சிறப்பாக இருக்கும். இன்று வீட்டின் கூரையில் படுத்துக்கொண்டு திறந்த வானத்தை பார்க்க விரும்புவீர்கள். இன்று உங்களுக்கு இது போதுமான நேரம் கிடைக்கும். அதிர்ஷ்டம் எண் மீனம். இன்று நம்பிக்கை என்னும் மந்திரத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கின்றீர்கள். உங்கள் அடிப்படை வாழ்க்கை நிலை இன்று நன்றாக இருக்காது. இன்று நீங்கள் சேமிப்பதில் மிகவும் சிரமம் ஏற்படும். குடும்பத்தில் ஆதிக்கம் செலுத்தும் போக்கால் பயனற்ற வாக்குவாதத்தை ஏற்படுத்தி குற்றச்சாட்டுக்களை கொண்டு வரும். உங்கள் காதல் கதை இன்று ஒரு புதிய திருப்பத்தை ஏற்படுத்தலாம். உங்கள் பங்குதாரர் இன்று திருமணத்தை பற்றி உங்களுடன் பேசலாம். இந்த விஷயத்தில் எந்த ஒரு முடிவையும் எடுப்பதற்கு முன்பு நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். இன்று நீங்கள் உங்கள் மனைவியுடன் நேரத்தை செலவிட போதுமான நேரம் கிடைக்கும். உங்கள் அன்பை பார்த்து உங்கள் காதலி இன்று உற்சாகமடைவார். உங்கள் துணையுடன் திருமண பந்தத்தின் இணைந்ததை உங்களுக்கு கிடைத்த அதிர்ஷ்டமாக இன்று எண்ணுவீர்கள். இன்று உங்கள் வீட்டில் உள்ள நல்ல குணத்தை பற்றி பேசப்பட வேண்டும். அதிர்ஷ்டம் எண் 8. இன்னைக்கு ஒரு பொன்மொழி. கடின உழைப்பு அதிர்ஷ்டத்தை உருவாக்கும். அதிர்ஷ்டம் தானா வரும்னு காத்துக்கிட்டு இருக்காம உழைப்பை நம்புங்கள். சனிக்கிழமையான இன்னைக்கு உழைப்பை முக்கியத்துவமாக கொடுத்தா சனி பகவான் உங்களை உச்சிக்கு கொண்டு போவார். தினமும் இதே மாதிரி துல்லியமான ராசி பலன்கள் மற்றும் ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சிக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். நன்றி, வணக்கம்.